அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். மாதா தொலைக்காட்சி நேயர்களே, மாதா தொலைக்காட்சிக்கு உங்களால் பல நன்மைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. ஜெபிக்கிறீங்க, பொருளாதார உதவிகளை கொடுக்கிறீங்க. அது இன்னும் தொடர்ந்து வளர வேண்டும் என்று சொன்னால் இன்னும் அதிக அளவுக்கு நாம பொருளாதார உதவி, ஜெபம் மற்றும் எல்லா வகையிலும் அவங்களுக்கு நம்ம உதவணும். இந்த ஊழியம் உலகெங்கும் இன்னும் சென்று பரவ வேண்டும். நல்ல டெக்னாலஜியோட நம்ம ப்ரீச் பண்ணணும். அன்பானவர்களே, கடந்த 2 வாரங்களாய் பரலோக ராஜ்யத்தினுடைய மிக முக்கியமான பண்பாகிய அன்பு தான் பிரதானம். அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை, கடவுளை அறிய முடியாது என்றெல்லாம் பார்த்தோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ ட்ரூ மீனிங் ஆஃப் லவ்னு என்ன கடவுள் சொல்லுகிறார்? யோவான் 3:16 தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை வைக்கிற எவரும், அது கிறிஸ்துவங்களோ இந்துவோ முஸ்லீமோ அறிந்தவங்களோ அறியாதவங்களோ யாருமே சொல்லலை, எவரும் கெட்டு போகாதபடி தன் ஒரே மகனை சிலுவை சாவுக்கு கையளித்து அவர்களுக்கு மீட்பை கொடுத்தார். தன் ஒரே பேரான மகனை சிலுவை சாவு கையளித்து அவங்களை மீட்டு கொண்டார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ இதுல பார்த்தீங்கன்னா அன்பு என்பது மிக அழகாக என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய நலத்தை கடவுள் ஒரு நாளும் ஒரு பொருட்டாக மதித்ததே இல்லை. அவர் பிறர் நலத்தை தான் அதிகமா கவனிச்சிருக்கிறாரு. அப்ப பிறருடைய நலத்துக்காக தன்னையே இழக்கிறதுக்கு என்னைக்கும் துணிஞ்சவர் தான் கடவுள். அப்போ ட்ரூ அண்ட் பர்ஃபெக்ட் லவ் completes until it loses itself, until it gives itself. தன்னையே முழுசா கொடுக்கும் பொழுதுதான் அந்த உண்மையான அன்பு பூரணமாகிறது. அப்போ அன்பு அப்படிங்கிறது நாம எதையுமே நமக்காக எதிர்பார்க்காம, நம்மளுடைய சுயநலத்திற்காக எதையும் செய்யாம, நமக்கென்று எந்த ரிவார்டும் எதிர்பார்க்காம, பிறருடைய மேன்மை, பிறருடைய வளர்ச்சி, பிறருடைய நலத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு நாம் செய்கிற உதவி அல்லது காட்டுகிற பாசத்துக்கு பேர் தான் அன்பு. உண்மையான அன்பை தான் கடவுள் காட்டி கொடுத்திருக்கிறார். ஸோ அதர்ஸ் வெல்பீயிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தேன் மை வெல்பீயிங். அப்போது நான் ஒருத்தருடைய நலனுக்காக செய்கிறேன்னா, அவங்க நல்லா வீடு கட்டுப்பான்னு கடன் கொடுக்குறேன்னா அதில் எனக்கு ஒரு சுயநல வட்டி வரும் அப்படிங்கிற சுயநலம் எதுவுமே இருக்கக்கூடாது எனக்கு. அதுதான் உண்மையான அன்பு. பாருங்களேன், எந்த ரிவார்டுமே நான் எதிர்பார்க்க கூடாது. ஒரு ஏழைக்கு கொடுத்தாலும் சரி, பணக்காரனுக்கு உதவி செஞ்சாலும் சரிதான், யாருக்கு உதவி செஞ்சாலும் ஐ ஷுட் நாட் எக்ஸ்பெக்ட் எனி ரிவார்டு ஃப்ரம் திஸ் வேர்ல்ட். எந்த மனுஷன்ட்டையும் எந்த ஆள்கிட்டையுமோ எந்த பிரதி உபகாரமும் நான் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய உதவி, அது ஜாதி மதம் எல்லாம் கடந்த உதவி. அவங்க எந்த தாழ்நிலை இருக்காங்க, பாவியோ துரோகியோ, எந்த அவங்க நிலைமையும் எனக்கு தடையா இருக்கக்கூடாது. அப்படி அவங்களுடைய நலன் மட்டுமே ஃபோக்கஸாக வச்சு என்னையுமே இழக்கிற அந்த ஒரு செயலுக்கு பேர் தான் அன்பு. அதுதான் கடவுள் கற்றுக் கொடுக்கிற அன்பு. அன்பான சகோதர சகோதரிகளே, கடவுள் என்னைக்காவது ஏன் நம்மை அன்பு இப்படி ஏன் அன்பு செய்கிறாரு? நாம் என்ன நினைக்கிறோன்னா, அன்பு என்பது ஒரு இமோஷன். அழுவாரோடு அழணும், சிரிப்பாரோடு சிரிக்கணும், அல்லது கண்ணீர் விடணும், எமோஷன் அல்லது ஃபீலிங்ஸ் அப்படின்னு மட்டும் தான் நினைக்கிறோம் நம்ம. அது ஒரு சப்போர்ட் பண்ணலாமே தவிர அதுதான் அன்பு இல்லை. ஏனென்றால் நான் குடிகாரனா, நான் மோசமா, விபச்சாரனா, அல்லது ஒவ்வொருத்தரும் பாவ நிலையில் இருக்கும் பொழுதுதான் அவர் அன்பு செஞ்சாரு. அப்போ ஒரு குடிகாரனை அன்பு செய்யறதுல என்ன இமோஷன்ஸ் இருக்க போது? இமோஷன் கிடையாது. இமோஷனுக்கு முக்கியத்துவம் கிடையாது. அன்பு அதில் வேணா ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் எசன்ஸ் மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். பாவியும் துரோகியுமா இருக்கும் பொழுதே நம்மை அன்பு செஞ்சார். நம்மளுடைய தகுதியெல்லாம் பார்த்து அவர் அன்பு செய்யல. அப்போ இந்த அளவுக்கு என்னுடைய பாவங்களை மன்னிக்க, என்னை மீட்டுக்கொள்ள, பரலோகத்தில் அவரோடு சேர்த்துக்கொள்ள, அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட என்னை நேசிக்க அவருக்கு எந்த காரணமும் சொல்லலை. விவிலியத்தில் நீங்க தேடி தேடி பார்த்தாலும் God did not say not even single reason to love me. என்னை அன்பு செய்ய ஒரு காரணமும் அவர் சொல்லலை. எந்த கண்டிஷனும் அவர் போடலை. இந்த காரணத்துக்காக தான் ஆரைக்கிற அன்பு செய்கிறான், அவன் முட்டி போட்டு ஜெபிக்கிறான், அவன் நேர்மையாக இருக்கிறான், அவன் உண்மையாக பேசுகிறான் அப்படிங்கிறதான் அன்பு செய்யறன்னு சொல்லலை. அவன் குடிக்கிறான், மோசமாக இருக்கிறான், அதனால அன்பு செய்யறன்னு சொல்லலை. கடவுளுடைய அன்பை குறைக்கவோ கூட்டவோ முடியாது நம்மளால. நான் அதிகமாக ஜெபிக்கிறதுனால கடவுள் அன்பு அதிகமாக எனக்கு பாய போகிறது இல்லை. நான் ஜெபிக்காம இருக்கிறதுனால கடவுளுடைய அன்பு கொஞ்சோண்டு எனக்கு வரப்போறதில்லை. I cannot modulate or increase or decrease the quantum of love that comes from God through my righteous and unrighteous act.
என்னுடைய நீதியான செயல்களாலேயோ அநீதியான செயல்களாலேயோ கடவுளிலிருந்து வருகிற அன்பை கூட்டவோ குறைக்கவோ என்னால் முடியாது. ஸோ கடவுளுடைய அன்பை கூட்ட குறைக்க முடியாது. கடவுள் அன்பு செய்வதற்கு எந்த காரணமும் இல்லாமல் அன்பு செய்கிறார். அப்படின்னா என்ன அந்த அன்புக்கு பெயர்? லவ் அப்படிங்கிறது என்னுடைய நலத்தை காட்டிலும் பிறருடைய நலத்தை நான் விரும்புகிறேன் அப்படின்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னா, இட் இஸ் எ டெசிஷன் தட் ப்ரொசீடத் ஃப்ரம் த சோல். என்னுடைய வில்லிலிருந்து நான் செய்யக்கூடிய அது தீர்மானம். என்னதான் என் புருஷன் என்ன செஞ்சாலும் நான் அவனை அன்பு செய்வேன்ப்பா, என்னதான் என் மனைவி என்னை அவமானப்படுத்தினா நான் அன்பு செய்வேன்ப்பா அப்படிங்கிற தீர்மானம் பாருங்க. இதில் இமோஷனு, இதில் ஃபீலிங்லாம் அப்புறம்தான். முதல்ல மெயின் விஷயம் டெசிஷன் எடுக்கணும். ஸ்ட்ராங் அண்ட் டெலிபரேட் டெசிஷனு. இது ஒரு நான் முடிவு செஞ்சு செய்யக்கூடிய, அந்த உதவிக்கு செஞ்சா பணம் திருப்பி வராது அப்படின்னு முடிவு பண்ணி நான் அந்த உதவிக்கு உதவி செய்கிறேன். அந்த ஆள்கிட்ட போன அவமானம் தான், ஆனால் அந்த ஆள் தான் எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு, என்னதான் அவர் தான் ஏமாத்தினாரு தெரியுது. ஆனாலும் அவர் மீட்பு பெறணும், அதற்காக அவர்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கிறேன். இது ஒரு டெலிபரேட் ஆக்ட் ஆஃப் டெசிஷன், டேக்கிங் ஸ்ட்ராங் டெசிஷன் டு லவ் அதர்ஸ். அதுதான் முக்கியம். அன்பான சகோதர சகோதரிகளே, ட்ரூ வர்ஷிப் அண்ட் ட்ரூ அடோரேஷன் இஸ் பாசிபிள் ஒன்லி த்ரூ அ ட்ரூ லவ். கடவுள் மேல உண்மையான அன்பு, பிறர் மேல உண்மையான அன்பு இருந்தா மட்டும்தான் கடவுளே அன்பு செய்ய முடியும் என்னை பொறுத்தவரையில். அதான் விவிலியம் சொல்லுகிறது. மத்தேயு எழுதின நற்செய்தி 5வது அதிகாரம் 23-24 காணிக்கை எடுத்துட்டு வராங்க. ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கை பலிபீடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதாவது மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கைகளை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், பின்பு வந்து உங்கள் காணிக்கை செலுத்துங்க அப்படிங்கிறாரு. காணிக்கை செலுத்துறது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஆஃபட்ரி அப்படிங்கிறது பாவத்துக்கு பரிகார பலி, நன்றி பலி, கடவுளுக்கு நன்றி பலி. அது ஒரு விசுவாச பலி, காணிக்கை செலுத்துவது. அப்போ அந்த காலத்தில் என்ன செஞ்சாங்க? இந்த 3 காணிக்கை செஞ்சாங்க. முக்கியமாக பாவத்துக்கு பரிகாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஒரு ஆடை வெட்டி, ஆடு மேலே தன் பாவத்தை ஓதி அந்த ஆட்டை வெட்டி ரத்தத்தை தெளிக்கணும். இது அருமையான ஒரு ப்ரொசீஜர், பயங்கரமான பாவத்துக்கு பரிகார பலியாக இருந்துச்சு. அது என்னன்னா, அந்த ஆடு ரத்தத்தை அங்கே கொடுக்கும் பொழுது ஆண்டோட இரக்கத்தை வேண்டுறாங்க, மன்னிச்சிருங்க, தண்டிச்சிடாதீங்கிற மிக உயர்ந்த ஒரு ஜபம் காணிக்கை கொடுக்கிறது. அந்த மிக உயர்ந்த கடவுளுக்கு நன்றி செலுத்துவத, கடவுளுக்கு விசுவாச காணிக்கை கொடுக்கிறத, பாவத்துக்கு பரிகார பலியா கொடுக்கிற அந்த காணிக்கை வச்சுட்டு ஓடுறா அப்படிங்கிறாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா, அவன் யாரோ உன் மேல மனத்தாங்கள் இருக்கான், நீ மனத்தாங்கள் இருக்கிறதையும் மன்னிக்கணும். யாரோ ஒருத்தனுக்கு உன் மேல வருத்தம் இருக்கு, பேச மாட்டேங்கிறான்னு சொன்னா அதுக்கே வச்சுட்டு ஓடு அப்படிங்கிறாரு. அந்த காணிக்கை வச்சுட்டு போய், இது எவ்வளோ பெரிய ஹோலி சாலம்னு ஒர்க் தெரியுங்களா? அந்த காணிக்கை கொடுக்கறது மிகப்பெரிய உயர்ந்த உன்னதமான பலி, அதை வச்சுட்டு ஓடு அப்படிங்கிறாரு. அப்போ வச்சுட்டு ஓடி முதலாவது அவனோட ரெக்கன்சைல் பண்ணிட்டு வா, ஒப்புரவு செஞ்சுட்டு வா, அப்புறம் வந்து காணிக்கை செலுத்து அப்படிங்கிறாரு. அப்போ இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, கடவுளுக்கு காணிக்கை கொடுத்து அவரோட ஒப்புரவு செய்யணும்னா, அல்லது கடவுளை ஆராதிக்கணும்னு சொன்னா, அல்லது கடவுளோட ஜெபிக்கணும்னு சொன்னா, அல்லது கடவுளோட ஒரு அற்புதமான உறவு வச்சுக்கணும்னு சொன்னா, முதல்ல நான் எங்க அப்பா அம்மாவோட, அண்ணன் தங்கச்சோட, மனைவியோட, பிள்ளைங்களோட, பங்காளிகளோட, ஊர் மக்களோட, என்னுடைய கம்பெனி ஸ்டாஃபோட நான் ஒரு நல்ல ரிகன்சைல்டு அற்புதமான ஒரு உறவு வச்சிருந்தா மட்டும்தான் ஏன் காணிக்கை கடவுள் ஏத்துக்கிறார். கடவுள் காணிக்கை ஏத்துக்கல வச்சுட்டு ஓடுறாங்கிறது முக்கியம் அல்ல. இங்க என்ன மீன் பண்றாரு அப்படின்னா, என்னுடைய ரிலேஷன்ஷிப் கடவுளோட ஒரு இன்டிமேசி எப்ப நல்லா இருக்குன்னா, வெறும் ஜெபிக்கிறதுனால மட்டுமல்ல, காணிக்கை கொடுக்கறதுனால மட்டுமல்ல, மொட்டை அடிக்கிறதுனால அல்ல, அல்லது 100 ரூபாய் காசு போறதுனால அல்ல, அல்லது ஏதோ கோயில் கட்டுமான பணிக்கு ஒரு 5 லட்சம் காசு கொடுக்கறதுனால அல்ல. நான் எந்த அளவுக்கு எனக்கு சமமானவரோட, நெய்பர்ஸோட, எதிரிகளோட நான் எந்த அளவுக்கு ஒப்புரவு வச்சிட்டு இருக்கேன், ரிலேஷன்ஷிப் வச்சிட்டு இருக்கேன், அது நல்லா இருந்தா மட்டும்தான் கடவுளோட நல்ல உறவு கொள்ள முடியும். ட்ரூ வர்ஷிப் அண்ட் அடோரேஷன் இஸ் பாசிபிள் ஒன்லி த்ரூ அ ட்ரூ லவ். அப்போ இதை தான் நம்ம கோட்டை விடுறோம். அப்போ எல்லாரோடைய பகை வச்சுப்போம், அவனோட பேச மாட்டோம், இவனோட பேச மாட்டோம். ஆனால் நான் கடவுளோட நல்ல பயங்கரமான உறவு உள்ளவனா ஆக்ட் பண்றோம். we are pretending to be a good person. அப்போ இப்படிதான் ஹிப்போக்ரைட்ஸ், இவங்க தான் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள்.
அப்போ கடவுளை என்னால் நேசிக்க முடியும், கடவுள் கோயில் கட்டுறதுக்கு ஏதாவது காசு கொடுக்க முடியும், குருவான ஏதாவது கேட்டால் கொடுக்க முடியும், ஆனால் ஒரு ஏழை கேட்டால் கொடுக்க மாட்டோம். இந்த ஒரு தாறுமாறான எண்ணம் இருக்க. ஆதி காலத்தில் கோயிலுக்கு வரவங்க எல்லாரும் 2 பை கொண்டு வருவாங்க. ஒரு பை கோயிலுக்கு, ஒரு பையில ஏழைகளுக்கு, விதவைகளுக்கு, அனாதைகளுக்கு, குருவானவருக்கு நம்மால் ஆன உதவின்னா வெறும் பணம் கொடுக்காம குருவான கொடுக்கறது மட்டுமல்ல, இந்த பங்கில் இருக்கிற ஏழைகளுக்கு நீங்க அன்பு செய் அவங்க விழுந்தடிச்சு கோயிலுக்கு வருவாங்க. குருவானவருக்கு ஈஸியா இருக்கும் மினிஸ்ட்ரி. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் பாருங்க. we cannot be right with God unless we right with our neighbor. நம்ம நெய்பரோட ஒழுங்கா இல்லைன்னா கடவுளோட ஒழுங்கா இருக்க முடியாது. இதுதான் ரொம்ப கேட்டகரியில் சொல்றாரு. மார்க் 11:25 சொல்றாரு, நீ ஜெபிக்க எழுந்து நிற்கிற, ஜெபிக்க போற, யாரோடையாவது மனத்தாங்கள் இருக்கு, மன்னிக்கலன்னா அவனை முதல்ல மன்னிச்சுட்டு திரும்பி அப்பாட்ட ஜெபி, அத்தனையும் உனக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறாரு. அப்போ கடவுளோட உள்ள உறவு, மனுஷங்களோட உறவும் 2 இணையான கட்டளை. ரொம்ப முக்கியமான கட்டளை பாருங்களேன். நம்ம எல்லாம் நினைச்சிருக்கோம் முதலாவது கட்டளை கடவுள் அன்பு செய், 2வது கட்டளை பிறர் நேசி. இல்ல, அதுக்கு இணையான கட்டளை அப்படிங்கிறாரு. அப்போ இந்த 2 கட்டளையும் 2 சமம். கடவுளை மட்டும்தான் நான் நேசிப்பேன், யாரையும் நேசிக்க மாட்டேன்னு சொன்னா இதை விட ஒரு மோசமான நிலை. கடவுள் நம்மை அருவருத்து தள்ளுவார். காணிக்கை வச்சுட்டு ஓடுறா அப்படிங்கிறார்னா எந்த அளவுக்கு கடவுள். அதனால்தான் எங்கள் பாவங்களை நாங்கள் பிறர் குற்றத்தை மன்னிப்பது போல நீங்க எங்க குற்றங்களை மன்னிங்க லிங்க் பண்ணி விட்டார். அன்பான சகோதர சகோதரிகளே, கடவுள் எப்படி அன்பு செய்கிறார் அப்படிங்கிறத புனித அகஸ்தீனர் ரொம்ப அழகா சொல்றாரு. எப்படி சொல்றாரு அப்படின்னா, God loves each one of us as if there were only one of us in this world அப்படிங்கிறாரு. கடவுள் நம் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் அன்பு செய்கிறார். எப்படின்னா, சப்போஸ் செபாஸ்டின் ஒருத்தர் இருக்கிறார், அவர் கடவுள் அன்பு செய்கிறார் அப்படின்னா, செபாஸ்டினை தவிர கடவுளுக்கு வேற எந்த பிள்ளைங்களும் கிடையாதான். God loves each one of us as if there were only one of us. நாம் அந்த உலகத்தில் கடவுளுக்கு என்ன தவிர வேற ஒரு பிள்ளை இல்லைன்னு நினைச்சுதான் என்னை பரிபூர்ணமா அன்பு செய்வார். அப்படிதான் ஒவ்வொருத்தரையும் அன்பு செய்கிறார் அப்படிங்கிறாரு. இதை அனுபவித்த பாவியும் துரோகியுமாய் வாழ்ந்து மாறின புனித அகஸ்தீனார் ரொம்ப அழகாக சொல்றார் கடவுளுடைய அன்பை குறித்து. சென்ட் பிரிஜிட் அப்படிங்கிற ஒரு புனித என்ன சொல்றாங்கன்னா, கடவுள் அவங்களுக்கு ரொம்ப ஆசை. கடவுளே, நாங்கள் உங்களை எப்படி லூக்கா எழுதின நற்செய்தி 10வது அதிகாரம் 27 சொல்லியிருக்கீங்களே, முழு மனதோட, முழு இதயத்தோட, முழு ஆன்மாவோட, முழு பலத்தோட அன்பு செய்யணும் லூக்கா 10:27 சொல்லியிருக்கீங்களே, எப்படி உங்களை அன்பு செய்யறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, ஏசப்பா சொல்றாரு, இஃப் யூ வாண்ட் டு லவ் மீ வித் ஆல் யுவர் ஃபேக்கல்டி, வித் ஆல் யுவர் சோல், வித் ஆல் யுவர் ஹார்ட், வித் ஆல் யுவர் மைண்ட், to desire nothing but me, I will draw you to me through charity just like magnet draws iron to itself அப்படிங்கிறார். என்ன சொல்றாருன்னா, முழு மனசா நீ கடவுளை நேசிக்கணும்னா, கடவுளை நேசிச்சா ஏன் கடவுளை நேசிக்கணும்? முதலாவதுன்னா, கடவுளை நேசிக்கிறேன்னு சொன்னா நான் என்ன நேசிக்க ஆரம்பிப்பேன். நான் என்ன நேசிக்க ஆரம்பிச்சா நான் பிறரை நேசிக்க ஆரம்பிப்பேன். அப்போ கடவுளை நான் உங்களை முழுசா அன்பு செய்யணும்னா உலகம் தடுக்கதை என்ன செய்யணும்னு கேட்குறாங்க அந்த சென்ட் பிரிட்ஜெட். அப்போ அவர் சொல்றாரு, நீ போய் ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, அனாதைகளுக்கு, கோயிலில், ஆலயத்தில் எல்லா பெண்களுக்கு, ஆண்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இரு. ஒரு காந்தம் எப்படி இரும்ப கவ்வி பிடிக்குமோ அப்படி நான் உன்னை கட்டிப்பிடிச்சு அன்பு செய்வேன், நீ என்னை கட்டிப்பிடிச்சு அன்பு செய்ய முடியும். அப்படி ஒருத்தரை இழுத்துக்க முடியும். எந்த இடத்துல கூப்பிடுறேன் அந்த இடத்துல நான் நிற்பேன், நான் சொல்றதுல நீ இருப்ப. இதுதான் பாருங்க இந்த லவ் எப்படி கடவுளையும் மனிதனையும் இணைக்கிறது என்று பாருங்களேன். டிரா பண்ணும் அப்படிங்கிற அந்த காந்தம் எப்படி அந்த இரும்பை பிடிச்சி இழுக்குமோ அப்படி இழுக்குமா கடவுளுக்கு நமக்குள்ள உறவு, அன்புங்கிற ஒரு உறவு. அன்பான சகோதர சகோதரிகளை, மதர் தெரசா என்ன சொல்றாங்கன்னா, அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாகிறதுக்கு முன்னாடி தாகமா இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ தாகம்னா அவருக்கு ஏதோ தண்ணி வேணும், இல்லை டீ வேணும், காஃபி வேணும், இல்லை காடி நுழைச்சி வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த ஆரைக்கராஜாகிய நான் சுயநலத்தை விட்டுட்டு பிறரை நேசிப்பனா, இயேசு கிறிஸ்துவை போல அவர் எப்படி இந்த உலகத்தை அன்பு செய்கிறாரோ, மன்னிச்சு கடைசியில் பிதாவே இவர்கள் செய்யறது என்னன்னு தெரியாம செய்யறாங்க, மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மன்னிச்சார, அந்த மாதிரி இந்த ஆரைக்கராஜு சுயநலத்தை விட்டுட்டு மன்னிச்சு பிறரை அன்பு செய்வானா, எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுப்பானான்னு அந்த தாகம்தான்
அப்படிங்கிறாங்க. நாம ஒவ்வொருத்தரும் சுயநலம் மறந்து அவர் எப்படி தன்னை அழிக்கும் அளவுக்கு, என்னையே முற்றிலும் பிறருக்கு கொடுக்கிற அளவுக்கு நான் அன்பு செய்வனா அப்படிங்கிற தகுந்த அவர் நிரூபிச்சிட்டாரு. உயிரை கொடுத்து நிரூபிச்ச பிற்பாடும் நாம எல்லாருமே அப்படியே ஒரு சுயநல பண்டல்ஸா நம்ம வாழ்றோம். பார்த்தீங்களா? அதுதான் கடவுளுக்கு மிகப்பெரிய ஒரு வேதனை, சோதனை, அதாவது வேதனை, காயப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் சுயநலத்தோடு வாழ்வது. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம்னா, எப்படிங்க அவன் என்ன துரோகம் பண்ணிட்டான், அடிச்சிட்டான், நான் திரும்பி அவங்கள அன்பு செய்யறது, அவன் ஏமாத்துறான், அவனை போய் எப்படி பண்றது, குடிகாரம் புருஷன் எப்படி அன்பு செய்யறது, அன்பு செய்ய நான் தான் ஏமாந்து போறேன். சான்ஸே இல்லை. அன்பு செய்கிறவங்களுக்கு நோய் வராது, அன்பு செய்கிறவங்களுக்கு டிப்ரெஷன் வராது, அன்பு செய்கிறவங்களுக்கு சரீரம் சுகம்தான் பெறும். அது ஒரு வல்லமை, அது கடவுள் ஆம்னிபோட்டன்ட் பவர், அது ஒரு மீட்பளிக்கக்கூடிய வல்லமை, புருஷனுக்கு மட்டுமில்லை நமக்கும் தான். அப்போ அதுக்கு தான் என்ன சொல்றாரு போப் ஜான் பால்ட், என்ன சொல்றாரு அப்படின்னா, நாம அன்பு செய்ய பிறருக்கு உதவி செய்ய நம்ம எதை இழக்கிறோம்னு நினைக்கிறோம், நான் ஒரு ஏமாளின்னு நினைக்கிறோம், அதெல்லாம் பேய் கொடுக்கிற எண்ணம். எவ்வளவு தூக்கம் இல்லாம போனாலும், துன்பமா இருந்தாலும், உன்னை பலப்படுத்துவது, உன்னை நேர்மைப்படுத்துவது, உன்னை ஸ்ட்ரெயிட் படுத்துவது, உன்னை தைரியத்தோட தொடர்ந்து அன்பு செய்ய வைப்பது அவருடைய அளவில்லாத கிருபை. The grace will reinforce you to continuously show the God's love to your neighbor அப்படிங்கிறாரு. அதனால நம்ம எந்த காரணத்தை மட்டும் தப்பிக்க முடியாது. பாருங்களேன், அவன் மோசம் இவன் மோசம் அப்படின்னு சொல்ல முடியாது. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ அன்பு என்பது மிகப்பெரிய ஒரு ஆற்றல். பாருங்க, சென்ட் தெரசா ஆஃப் லிசிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, பேய் அடிக்கடி சொல்லுவோம் பாவம் இதான் சொல்லும்போது எனக்கு கவலை இல்லை, ஏன்னா விபச்சார பெண்ணை பிடிபட்டு கையுங்களுமா பிடிபட்டு வரும்பொழுது கடவுள் அப்படியே ஜஸ்ட் லைக் தட் மன்னிச்சார. 5 கணவனோட வாழ்ந்த சமாரி பண்ண மன்னிச்சார, தாவீதை மன்னிச்சார, இந்த உலகத்துல சிலுவையில் அப்படி மன்னிச்சார, ஜஸ்ட் லைக் தட். அப்போ என்னுடைய பாவங்கள் எவ்வளோ பெரிய அடுக்கடுக்கா இருந்தாலும், எவ்வளோ 1000 லட்சக்கணக்கான பாவங்கள் செஞ்சாலும், ஆண்டவருடைய அன்பு தீயில, ஃபர்னஸ்ல, ஆண்டவர் அன்பு தீயில பற்றி எரிகிற அவருடைய இரக்கத்தில், அன்புல, என்னுடைய பாவம் 1,00,000 பாவமா இருந்தாலும் ஒரு சொட்டு நீர் போல ஒண்ணுமே இல்லாம ஸ்டீமா மாறிடும் அப்படிங்கிறாங்க. கடவுளுடைய அன்பு அவ்வளோ பெரிய அன்பை தாங்க நமக்குள்ள ஊற்றிருக்காரு. அவ்வளோ பெரிய அன்பை வச்சுக்கிட்டான் சுயநலத்தோட வாழ்ந்துட்டு இருக்கோம். அவ்வளோ பெரிய வல்லமைய, இந்த உலகத்தை கலக்கக்கூடிய வல்லமைய, இந்த உலகத்தை மாற்றக்கூடிய வல்லமைய, பாவிகளை நேசிக்கக்கூடிய வல்லமைய, துரோகிய மன்னிக்கக்கூடிய வல்லமைய, அப்பா என்னை பிசிக்கல் அபியூஸ் பண்ணக்கூடிய மனுஷனை மன்னிக்கக்கூடிய மாபெரும் அளவில்லாத வல்லமை நமக்குள்ள இருக்குங்க. எல்லாத்தையும் காரணம் காட்டி ஏமாந்துடாதீங்க. அப்படின்னா உங்களுக்குள்ள மன்னிக்க எண்ணமே இல்லை. எப்படி மன்னிக்க முடியும், எப்படி நேசிக்க முடியும், அவங்க மூஞ்சி போறது தெரியுது, அப்படின்னா உங்களுக்குள்ள அன்பே இல்லைன்னு அர்த்தம். இது மிகப்பெரிய ஒரு விட்னஸ். இதெல்லாம் எப்படி செய்ய முடியும் நீங்க நினைச்சீங்கன்னா, உண்மையான அன்பு உங்களுக்கு இல்லை. உண்மையான அன்பு இல்லைன்னா உண்மையான ஆராதனை இல்லை. உண்மையான ஆராதனை இல்லைன்னா நீ கடவுளை பார்க்கல. கடவுளை பார்க்காம வெறும் சுரூபத்தை மட்டும் பார்த்துட்டு கடைசியில் சாக வேண்டியதான். உண்மையுள்ள உயிருள்ள கடவுளை, அவருடைய அற்புதங்கள் அத்தனையும் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னா, டான்ஜிபிள் பிரசன்ஸ் வேணும்னா, the only way அன்பு, விசுவாசம், எதிர்நோக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். அன்பு ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். 3 ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். 3ல் விசுவாசமும் எதிர்நோக்கம் கடவுளை பார்க்கும்போது தேவைப்பட, கடவுளை பார்க்குற வரைக்கும் தானே தேவை, அது கூட தேவையில்லை. ஆனால் அன்பு தான் பரலோகத்துக்கு போனற்பாடும் அழியாத ஒரு ஒரு வல்லமை என்று சொன்னால் அது அன்பு. அன்பே எல்லாவற்றிலும் தலை திறந்தது என்று 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் 13வது இறைவசனத்தில் பவுல் மிக அழகாக பிரகடனப்படுத்துகிறார். அந்த அன்பு ரோமர் 5:5 படி நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. பரிசுத்தாவின் வழியாய், பரிசுத்தாவி துணை கொண்டு இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் அன்பு செய்யுங்க. கடவுள் உங்களை விட்டு ஒரு நொடி பொழுது பிரிய மாட்டார். இயேசு கிறிஸ்துவோட பிதா கூடவே இருந்ததற்கு மெயின் காரணம் பாவிகளை, துரோகிகளை அவர் மன்னித்ததான் காரணம். இந்த அன்பை நம்ம உலகத்துக்கு கொடுத்தா போதும். கடவுள் நம் பாக்கெட்டில் இருப்பார், நம்மோடு வாழ்கிறாரு. எங்கேயும் போய் மலைக்கு போக தேவையில்லை, தியானத்துக்கு போக தேவையில்லை, ஊர் விட்டு ஊர் ஓட தேவையில்லை, குழியில் போய் பதுங்க தேவையில்லை, மலை மேலே ஏற தேவையில்லை. நாம் இருக்கிற இடத்தில் கடவுளை வரவழைக்க முடியும் அன்பு என்கிற மாபெரும் வல்லமையினால். God bless.
கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, பிறர் சிநேகம் என்பது அது எப்படிப்பட்ட ஒரு வல்லமை என்று சொல்லி இந்த நாளில் இறைவார்த்தை பகிர்விலே நாம கேட்டோம். அது உங்களுக்கே எப்படிப்பட்டதொரு ஆற்றல், அது எப்படி உங்களை கடவுளை போல மாற்றுகிறது என்று சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தெளிவாய் விளக்கி இருக்கின்றார். எனக்கும் அது நலம் பயக்கிறது, இந்த உலகத்தை அது அற்புதமாய் மாற்றுகிறது. கடவுள் எப்படி நினைத்து இந்த உலகத்தை படைத்தாரோ, என்ன நினைத்து இந்த மனுஷனை உருவாக்கினாரோ, இது எப்படி இருக்கணும்னு சொல்லி விரும்பினாரோ, அப்படியாக இந்த உலகத்தை, அந்த மனுஷனை, அந்த மனித மாண்பை உயர்த்தக்கூடிய ஒரு காரியம்தான் இந்த அன்பு, அந்த கடவுள் அன்பு என்பது. நீங்க ஒரு ஏமாளி, நீங்க ஒரு கோமாளி என்று சொல்லி இந்த உலகம் 1000 சொல்லலாம். எதுக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க பிசாசின் கருவியாக மாறி பழிக்கு பழி வாங்கணும், ரத்தத்துக்கு ரத்தம் வாங்கணும், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லுன்னு வாழணும், இந்த உலகத்தை சிதைக்கணும், மனித மாண்பை குலைக்கணும், இந்த உலகம் ரத்தமா மாறணும், போர், இதோ கலவரம் என்று சொல்லி இந்த உலகம் கடவுளுக்கு விரோதமா எழும்பணும், கடவுளின் சாயலான இந்த மனுஷன் பீத்து எறியப்பட வேண்டும் என்று சொல்லி பிசாசு வைக்கிற கண்ணி தாங்க இந்த பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம் என்று சொல்லி இந்த குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையில, பிள்ளைகளுக்கு இடையில, சகோதரருக்கு இடையில இப்படிப்பட்டது ஒரு கலக மனப்பான்மை உண்டாகி இருக்கிறது. ஆனா அது அல்ல கடவுளுடைய சித்தம், அதுவல்ல கடவுளுடைய ராஜ்யம். அன்பு அது எப்படிப்பட்டது ஒரு அன்பு என்று சொன்னால், அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை அரெஸ்ட் பண்ண வந்த போது அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போது, ஒரு பார்வை பார்த்திருந்தா போது அவங்க எல்லாரும் ஒண்ணு இல்லாம போயிருப்பார். அந்த சிலுவையில் அவர்கள் ஆணி கொண்டு அந்த கடவுளை அறைய முடியுமா? அவருடைய வல்லமைக்கு முன்பாக அந்த ஆணிகள் எம்மாத்திரம். ஆனால் அன்னைக்கு அந்த சிலுவையில இயேசுவை அறைந்தது அந்த ஆணிகள் அல்ல, உங்கள் மேல் என் மேல் கொண்ட அன்பு என்று சொல்லி ஒரு பாடலை நம்ம இன்னைக்கு பாட போகிறோம். அப்படிப்பட்டது ஒரு அன்பின் வல்லமை நம்மை கடவுளோடு இணைக்க வேண்டாமா? என்னுடைய சக மனிதனுடைய சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் சரி, அவருடைய மனநிலை என்னவாக இருந்தாலும் சரி, அவருடைய ரெசிப்ரோகேஷன் என்னவாக இருந்தாலும் சரி, அவருடைய ரெஸ்பான்ஸ் என்னவாக இருந்தாலும் சரி, நான் எனக்குள்ள ஒரு தீர்மானம், நான் இயேசு கிறிஸ்துவை போல அன்பு செய்வேன் என்கிற ஒரு உன்னத தீர்மானம், கடவுளின் அன்பின் மேல் ஊன்றப்பட்ட ஒரு தீர்மானம் எனக்குள்ள, என் ஆத்மத்துக்குள்ள நான் எடுக்கும் பொழுது என்னால் எந்த சூழ்நிலையும் நான் நேசிக்க முடியும் இயேசு கிறிஸ்துவை போல. நமக்கு ஒரு முன்மாதிரி உண்டு, நமக்கு ஒரு ஆற்றல் உண்டு, நமக்கு ஒரு ரிசோர்ஸ் உண்டு, நமக்கு ஒரு சோர்ஸ் உண்டு. இந்த அளவை கொண்டுதான் ஆண்டவர் நாம அவரை எவ்வளவு அன்பு செய்கிறோம் என்பதை தீர்மானிக்கிறார். அவிலா தெரசமா சொல்கிறார், உங்களுடைய பிறர் சிநேகம்தான் நாம் பிறர் மீது வைத்திருக்கிற காட்டுகின்ற அந்த அன்புதான் நான் கடவுள் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன் என்பதை எடை போடுகிற ஒரு அளவு என்று சொல்லுகின்றார். நம்மளோட சக மனிதன் நேசிக்காம நம்மளை கடவுளை நேசிக்கிறேன்னு சொல்ல முடியாதுங்க, அது போய். ஆகவே இந்த நிலையில் நம்ம அந்த சிலுவையின் அன்போடு நம்ம இணைத்துக் கொள்வோம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையோடு இணைத்து பாவிகளாய் நாம் இருக்கும் பொழுதே நம்மை நேசிக்க செய்த அந்த உன்னத அன்பு நமக்குள் பாயும்படியாக அந்த சிலுவை நாதரோடு நம்மை ஒப்புக் கொடுப்போம். இந்த உலகத்துல பாவர்ட்டி வில் பிகம் ஹிஸ்டரி கேட்க எவ்வளவு நல்லா இருக்கு. அங்கே பசி இல்ல, வறுமை இல்ல, பட்டினியோடு உறங்க போகின்ற குழந்தைகள் இல்ல, நிர்வாணம் இல்ல, அசிங்கம் இல்ல. எவ்வளவு அழகா இருக்கிறது. அது உங்களாலும் என்னாலும் மட்டும்தான் சாத்தியம், கடவுளுடைய அன்பை நாம் பிறருக்கு கொடுக்கும் பொழுது. வாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கு, அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்துக்கு கடந்து செல்லும்படியாக இந்த பாடல் வழியாய் நாம் பாடி ஜெபிப்போம். இயேசுவே எங்களை ஆசீர்வதியும் சுவாமி, நிரப்பும் ஆண்டவர். இங்கே சக
ஆண்டவரே. உம்முடைய திருமகனுடைய சாயலா எங்களை மாற்றும் ஆண்டவரே. அப்பா, என் நலம், என் விருப்பம், என் சுகம், என் வாழ்வு, என் குடும்பம், என் பிள்ளைகள், என் சந்ததி என்று சொல்லி நாங்கள் சுயநலத்தால் கட்டப்பட்டு வாழ்ந்தது போதும் ஆண்டவரே. அப்பா, வறுமை இல்லாத ஒரு உலகத்தை, அப்பா, நிர்வாணம் இல்லாத ஒரு உலகத்தை, பட்டினி இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்குவது எங்களுடைய இருதயத்தில் அல்லவா இருக்கிறது. நாங்கள் செய்கிற தீர்மானத்தில் அல்லவா இருக்கிறது. அப்பா, இந்த உன்னத நோக்கத்தை எங்கள் உள்ளத்தில் எழுதுவீராக சுவாமி. அப்பா, உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே எங்கள் இருதயத்தில் எழுதும் சுவாமி. அப்பா, எங்களுடைய உள்ளம் நீர் வாழ்கிற ஆலயமாய் மாறட்டும். அப்பா, உம்மை தேடி நாங்கள் அலைந்த நாட்கள் போதும் ஆண்டவரே. அப்பா, ஏழைகளில் எளியவரில் உம்மை கண்டு, உம்மை உணர்ந்து, உம்மை ரசித்து, உம்மை தொட்டு உணர்ந்து, அப்பா, உம்மோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கையாய் எங்கள் வாழ்க்கையை நீர் மாற்றுவீராக. இணைப்பில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அப்படியாய் உடைத்து உருமாற்றுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம், நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.